நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னோடு இணைந்து வாசிக்க நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வசனங்கள். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது திசைகளில் கூடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் அன்றி மற்றபடியவல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசெழுந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த 28ஆம் வசனத்தை மறுபடியும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கமான், சத்தமாய். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதென்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, நல்ல ஸ்தாபனம், நல்ல அன்பான போதகர், நல்ல வாஞ்சை உள்ள விசுவாச மக்கள், இந்த வருடத்திலும் விசேஷித்த கூட்டத்தை இந்த சபைக்கு கிருபையாய் தானமாய் கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்தம் என்னுடையது, சத்தியம் உம்முடையது, வார்த்தை என்னுடையது, வல்லமை உம்முடையது. இந்த ராத்திரி கர்த்தர் கிரியை செய்யும். சில சந்தேகங்கள் தெளியட்டும், சில கேள்விகளுக்கு பதில் வரட்டும், சில இருதய காயங்கள் ஆற்றப்படட்டும். வந்தது போலல்ல ஆண்டவர், நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய் திரும்பி செல்ல கர்த்தர் உதவி செய்யும். அப்பாவுடைய கரத்தில் கொடுக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு மகிமையா கையை உயர்த்தி வரலையிலே சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல சரித்திரத்தை இந்த ராத்திரி உங்கள் முன் வைத்து ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். கடற்கரையில் பிரசங்கித்தார், தேவாலயத்தில் பிரசங்கித்தார், மலையில் பிரசங்கித்தார். அவருடைய ஊழியங்கள் வித்தியாசமானது. குருடனுடைய கண்களை திறந்தார், ஊமையனை பேச வைத்தார், செவிடனை கேட்க வைத்தார், உடவனை நடக்க வைத்தார், சந்திர ரோகியை குணமாக்கினார், குஷ்டரோகியை குணமாக்கினார், திமிர்வாதக்காரனை குணமாக்கினார். நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு டைரியில் எழுதி வைக்கப்பட்டது போல மிக அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 1000 வருடம் ஊழியம் செய்தாலும், முழு உலகத்தில் இருக்கிற ஊழியரும் 1000 வருடம் ஊழியம் செய்தாலும் செய்ய முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் 3 வருஷங்களிலே இயேசு செய்து நிறைவேற்றி காட்டினார். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அலைவ் டுடே. ஜீசஸ் இஸ் a living God. இன்னைக்கு ராத்திரி அவர் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவர் அவர் பிரசன்னமாகிற தேவன். ஆண்டவருக்கு தோத்திரம். நல்ல ஒரு பகுதியை இந்த ராத்திரி மிக தெளிவாய் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்களை சொல்லிக் கொண்டே இருந்தேன். அதில் ஒரு அற்புதம் தான் இந்த அற்புதம். ஒரு சகோதரி தன் மகள் பிசாசினால் கொடிய வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தபோது இயேசுவை தேடி ஓடி வந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். அவளை பார்த்து இயேசு சொன்னார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு
ஆக கடவுதென்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த ராத்திரி மன விருப்பத்தை நிறைவேற்றும் மன்னவர் என்கிற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். பாஸ்டர் முகவுரையான வார்த்தைகளை சொல்லும் போது அந்த பகுதியை சொன்னது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, எனக்கு சந்தோஷமா இருந்தது. என்னுடைய செய்தியினுடைய மெயின் பகுதியை அவங்க அந்த வார்த்தையாக சொன்னாங்க. சங்கீதம் 20:4 வாசிக்கலாமா? அவருடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவாராக. அவருடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. என்னை கவனிக்கிறீங்களா? ஓகே, லிசன். மன விருப்பத்தின்படி தந்தருளி ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒருவேளை பெற்றோருடைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். பிள்ளைகளின் விருப்பத்தை பெற்றோர் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். ஒருவேளை உறவினருடைய விருப்பங்களை மற்ற உறவினர்கள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். யாரோ எவரோ உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். இந்த ராத்திரி தெளிவான ஒரு வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் ஆராதிக்கிற இயேசு யார் தெரியுமா? நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்முடைய மன விருப்பத்தை காண்கிறவர், நம்முடைய மன விருப்பத்தை அறிந்தவர், நம்முடைய மன விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிற ஒரு மெய்யான தெய்வம் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தோத்திரம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். என்னுடைய இருதயத்தில் அது மாறாத இடம் பிடித்து விட்டது. என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் முழு நேரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செய்தவர். ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து வாழ்ந்து சின்ன வயதில் ரட்சிக்கப்பட்டு ஒரு 55 ஆண்டுகள் நல்ல ஊழியம் செய்து அவங்க இறந்தே 23 ஆண்டு ஆகிறது. ஒரு 23 வருஷத்துக்கு முந்தைய என் தகப்பனார் மரண படுக்கையில் இருந்தபோது நடந்த ஒரு உண்மை சம்பவம். அந்த நாட்களில் நான் கன்னியாகுமரியிலே இந்த பாலப்பள்ளம் பகுதியிலே நான் ஒரு ஐபிசி சபையிலே நானும் என் நண்பரும் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தோம். என்னுடைய தகப்பனார் 3 மாதங்கள் படுக்கையில் இருந்தார்கள். படுக்கையிலிருந்து அவர் கொஞ்சம் வியாதிப்பட்டிருந்த நாட்கள், அது மரண தருவாயிருந்த நாட்கள். நான் கன்வென்ஷன் புறப்பட்டு வெளியில் வர்றதுக்கு முந்தைய ஒரு வியாழக்கிழமை இரவு எங்கள் அப்பாவை போய் பார்த்து அவங்கள்ட்ட சுகச்செய்தி விசாரிச்சுட்டு, அப்பா நான் அப்படி ஒரு கூட்டத்துக்கு போகிறேன், சனிக்கிழமை இரவு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்கள்ட்ட கேட்டேன், ஆசையாக கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு. கன்னியாகுமரிக்கு தானே போகிறேன், அங்கே தேன் கிடைக்கும், எனக்கு தேன் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. கவனமாக கேளுங்க, ஒரு சின்ன காரியம், அற்ப காரியம். ஓகே, நான் எங்கே வாங்கினேன்னு தெரியல. நான் நல்ல கன்னியாகுமரியில் தேன் கிடைக்கும், மார்த்தாண்டெல்லாம் அக்மார்க் தேன் நல்லா கிடைக்கும், நல்ல குவாலிட்டியான ஒரு தேன் வாங்கி வச்சுட்டு சனிக்கிழமை இரவு வீட்டுக்கு போனேன். எங்கள் அப்பா பலகீனப்பட்டதுனால ஆராதனை நடத்த வேண்டும் என்பதற்காக என் நண்பரிடத்தில் சொல்லி நான் ஞாயிற்றுக்கிழமை இரவு வருகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி சனி கூட்டங்களை முடித்து நான் வீட்டுக்கு போனேன். ராத்திரி 12 மணி இருக்கும். நான் என்னோட தகப்பனாரை கொஞ்சம் எழுப்பி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அறையில் போனால் அவங்க தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த தேனை கொண்டு போய் ஆசையாக கொடுத்தேன். என்ன தேன் கேட்டாங்களே அப்படின்னு ஆசையாக கொடுத்தா அவங்க இரவு ரொம்ப ஆர்வமாக அதை வாங்கி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க முகத்தில் சந்தோஷம் இல்லை, முகத்தில் ஒரு மாதிரி அவங்க சோர்வா என்ன சொல்லிட்டாங்க, தேன் வாங்க சொன்னால் அந்த பையன் எங்கேயும் போய் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டாங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? கூப்பனி நான் புரியுதா உங்களுக்கு? அக்கா நீ காய்க்கும் போது லாஸ்ட்டில் வரும் பாருங்க, அதான் கூப்பனி. டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, தேன் வாங்க சொன்னால் எங்கேயும் போய் இந்த பையன் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான், தூரவுண்டு போடல அப்படின்ட்டாங்க. எனக்கு கோபம் வரல, சிரிப்பு வந்துச்சு. என்னப்பா வேணும்னே? அவங்களுக்கு பச்சை தேன் வேணுமா? இனி நான் தான் தேன் எடுக்க போகணும், கேட்டீங்களா? போட்டு ராத்திரி 12 மணி நான் அப்படி போயிட்டு, நான் அப்படி படுக்கைக்கு போயிட்டு காலையில் 5 மணிக்கு எழும்பி ஊழியங்களை கவனிச்சுட்டு அடுத்த நாள் நான் கூட்டங்களுக்காக புறப்பட என் நண்பரனுக்கு ஃபோன் பண்ணுறார். சாமியல் நான் அப்படி காட்டாத்தூரில் இருக்கிறேன், பாஸ்டர் காலைப்பா அவங்ககிட்ட இருக்கிறேன், நீ அங்கே வந்துரு, நம்ம கிளைய கவலையில் ஒருத்தர் பார்க்கணும், பார்த்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாலப்பள்ளம் போயிடலாம், நான் அன்னைக்கு கூப்பிட்றாங்க. ஓகே நான் வாரேன்னு சொல்லி புறப்பட்டு போகிறேன். அவங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் தாமதமாகி பஸ் பிடிச்சி வர்றதுக்கு 2 பஸ் பிடிச்சி வர்றதுக்கு தாமதமாயிடுச்சு. காட்டாத்தூரில் உள்ள நுழையும் போது இப்படி கேட் பக்கத்தில் எனக்கு நான் ரொம்ப லேட் ஆனதுனால
அண்ணன் கனத்துக்குரிய அருமை நண்பர் மூத்த போதகர் பாஸ்டர் காலைப் அவர்களும் என்னுடைய நண்பரும் 2 பேரும் பேசி என்னை எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கார் ரோட்லேயே நிற்குது, இப்படி கேட்லேயே நிற்குது. நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. பேசுறதுக்கு நேரம் இல்லை. பாஸ்டர் அன்பா உபசரிப்பாங்க, எப்பவும் கேட்பாங்க, அன்பா பேசுவாங்க. அப்பா அப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்க, எல்லாம் உபசரிச்சுட்டு கவரில் ஒரு சின்ன ஆஃபரிங் கொடுத்துட்டு ஒரு பேப்பரில் சுற்றி ஏதோ ஒரு பொதி சாமியில் இதை வச்சுக்கன்னு கொடுத்தாங்க. வச்சோடனே எனக்கு தெரிஞ்சது ஏதோ கொடுத்துருக்காங்க பாட்டில் அப்படின்னு. நான் காரில் ஏறி உட்காந்து அந்த பாட்டில் பேப்பரை பிரித்தேன். நம்ம ஊரில் சர்பத்தில் நன்னாரி பாட்டில், ஓகே எத்தனை ஒரு புரியுது நான் பேசுறது, அந்த நன்னாரி பாட்டில் அதை அப்படி பிரித்து பார்த்தா, நான் அப்படி பார்த்த உடனே என் கண்ணில் அப்படி கண்ணீர் வந்துச்சு. என்ன தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எடுத்த ஒரு ஃப்ரெஷ் தேன் அந்த பாட்டில் இருந்ததை நான் பார்த்தேன். ஹலோ, 24 hours ஆகலை, 24 மணி நேரம் ஆகலை. ஒரு படுக்கையில இருந்த ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு சின்ன மன விருப்பத்தை கூட நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்தார். நான் வாங்கி கொடுத்தது குவாலிட்டி தேன், அது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு காய்ச்சி வச்சது பிடிக்கல. ஒரு பச்சை தேன் சாப்பிட்றதுக்கு ஆசை, அதை கூட ஆண்டவர் அறிந்திருந்தார். கவனிங்க, நிறைய முறை நான் காட்டாத்துறைக்கு போகிறேன், வருடம் ஒரு முறையாகிலும் போகிறேன். கத்திர சுத்தமானால் வர்ற மே மாசத்துல கூட என்னுடைய அறிவு சரியா இருந்தால் செகண்ட் வீக் நினைக்கிறேன் நான் அங்கே பேசுறேன். அதுக்கு பிற்பாடு இப்படி ஒரு தேன் பாட்டில் எனக்கு கிடைக்கல. கேட்டீங்களா? ஹலோ, அங்கே கிடைக்கலன்னு. ரைட், 23 வருஷம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, இட்ஸ் நாட் அன்எக்ஸ்பெக்டட். அது கிடைச்சது ஒருவேளை எதிர்பாராதமா தெரிஞ்சதுமா இருந்தாலும் காட்ஸ் பிளான், அது தெய்வ திட்டம். சின்ன விஷயம் தான். ஒருவேளை பிள்ளைகளை குறித்தா, ஒரு எதிர்காலத்தை குறித்தா, எதை குறித்து நீங்கள் மன விருப்பத்தோடு இருக்கிறீர்களோ இந்த ராத்திரி மிக தெளிவாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் மன விருப்பத்துக்கு எதிராய் நடந்தது போல தெரியலாம், ஒருவேளை உங்கள் மன விருப்பத்துக்கு விரோதமாய் நடந்தது போல தெரியலாம். இந்த ராத்திரி உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறவர் தேவன். அந்தரங்கத்தில் அழுகிற மகளே, வேதனைப்பட்டு ஏன் எப்படி நடக்கிறது, பெற்றோர் ஏன் இப்படி பேசுகிறார்கள், என் குடும்பம் எனக்கு விரோதமாய் எப்படி இருக்கிறது, என்றைக்கு மன விருப்பம் நிறைவேறும் என்று யோசிக்கிறாயோ, உனக்கு ஒரு நற்செய்தி கர்த்தர் சொல்லுகிறார். உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போகிறார். உனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு யார் தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். He is alive. Glory be to God. Bashiantolo. Hallelujah. 2 பகுதியா பிரிச்சு பேசணும்னு ஆசைப்படுறேன். அது 2 பகுதியாய் பிரித்து நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஹல்லேலூயா. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ரொம்ப சாதாரணமா எண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் உள்ள போய் கவனிக்கணும். அதை ஒருவேளை நீங்கள் அந்த சகோதரியை போல இந்த நிலைமையில் இருக்கலாம் என்பதை சுட்டி காட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அந்த பகுதியை வாசிக்கும் போது 21 வாசியுங்கள். இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார். 22 அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி போதும். சொல்லுங்க, யார்? கமான், வாய் திறந்து சொல்லுங்கள், யார்? கானானிய ஸ்திரீ. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? ஒரு கானானிய ஸ்திரீ. கானான் என்பது ஒரு தேசம், கானான் என்பது ஒரு கோத்திரம், கானான் என்பது ஒரு ஜாதியின் பெயர். ஒருவேளை தேசத்தை வைத்தோ ஊரை வைத்தோ கோத்திரத்தை வைத்தோ இருக்கலாம். இவள் அந்த கானானிய வம்சத்தை சார்ந்தவள். கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, என்ன கவனிக்கிறீங்களா? ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடவது. இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்லிருக்கல, இவள் யார்? இந்த கானானிய ஸ்திரீயினுடைய கானானியருடைய பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன? ஒருவேளை நீங்க அந்த ஸ்திரீயை போல உங்கள் வாழ்வு இருக்கலாம். இந்த ராத்திரி கர்த்தர் கட்டாயம் உங்கள் மன விருப்பத்தின்படி தேவன் அதை செய்ய போகிறார். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிற தேவன் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. Glory be to God. கவனிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசித்து உதவி செய்வீங்களா? Genesis chapter 9 verse 25. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். வாசிக்கிறவங்களுக்கு முன்னால் ஒரு மைக் கொடுங்களேன். கானான் சபிக்கப்பட்டவன், சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு. நல்ல கவனிங்க, கானான் சபிக்கப்பட்டவன்.
முதல் காரியத்தை நல்ல கவனிங்கம்மா. இவன் கானானிய வம்சம் அல்லவா? யாரை பார்த்து இயேசு சொன்னார்? ஒரு கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறாள். என்ன சொன்னார்? தோத்திரம், உன் விரும்புகிறபடி உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த கானானிய ஸ்திரீ குறித்து வேதம் சொல்கிறது. கானானியர்கள் யார்? சபிக்கப்பட்டவர்களாம். அந்த கானானியருடைய பின்னணி என்ன? நோவாவுக்கு 3 பிள்ளைகள், சேம், காம், யாபேத். இந்த காம் தான் கானானியன். தன்னுடைய தகப்பனுடைய காரியத்தை வெளியில போய் சொன்னதனால் இவனுக்கு சாபம் வருகிறது. இன்னைக்கு வேத பண்டிதர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் என்ன சொல்கிறார்கள்? ஆப்பிரிக்கா அந்த ரொம்ப கடுமையான பகுதியில் பார்த்தீங்களா, நைஜீரியா, அந்த எர்த்ரியா, எத்தியோப்பியா, உகாண்டா, அந்த ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற அந்த பீப்புள்லாம் அந்த கானானிய வம்சம் என்று சொல்கிறார்கள். ஆதாரபூர்வமாய் நிரூபித்து சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, பயங்கர வறட்சி, ரொம்ப ஏழை மக்கள், இன்றைக்கும் ட்ரைபிள்ஸ், மலைவாழ் மக்கள் ரொம்ப உலகத்தில் கஷ்டப்படுகிறது இந்த ஆப்பிரிக்கா சைடில் உள்ளவங்க தான். கிளைமேட் சில இடத்துல ஒத்து போகாது, சில இடங்களை தவிர மிச்சம் எல்லாம் மிகவும் வறட்சி உலகத்தில். ஓகே, நீ கவனிங்க. இந்த சாபம், இந்த சாபத்தினுடைய தலைமுறை, அல்லது தகப்பனின் சாபத்தை சுமந்தவள், அல்லது மூதாதையருடைய சாபத்தை சுமந்தவள். பைபிள்ல சாபம்னு ஒன்று இருக்கா? இருக்கு. ஆசீர்வாதத்தை விட சாபம் அதிகமா இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஹலோ, உபவாகம் 28 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை பார்க்கலும் ஒரே அதிகாரத்தில் சாபம் அதிகமாக இருக்கிறது. சாபம்னு ஒன்று இருக்குது, புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் எப்படி இருக்குதோ அது மாதிரி இருள் இருக்குது, வெள்ளை எப்படி இருக்குதோ அது மாதிரி கருப்பு இருக்கு. நல்லவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அது போல கெட்டவர்கள் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுடுங்க. ஏசுநாதர் எப்படி இருக்கிறாரோ சாத்தான இருக்கான். அதனால நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டவர் சாபம் என்று உண்டு என்பதை நீங்க அறிந்தாக வேண்டும். எதுக்குன்னா, நான் சாபத்தின் தலைமுறை அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டுமானால் சாபத்தை தெரிந்தாக வேண்டும். ஆண்டவருக்கு தோத்திரம். ரோட்ல நான் போயிட்டு இருக்கிறேன், இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல குழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நான் விலகி போக முடியும். அப்பதான் என்னுடைய பிரயாணம் சுமூகமா இருக்கும். நல்ல கவனிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதை ஆன் பண்ணி, மைக் ஆன் பண்ணி வாசிங்க சிஸ்டர். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. ஒருக்காவோட வாசிங்க சிஸ்டர் மைக்ல. துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. கவனிங்க, யாருடைய சாபம்? கர்த்தரின் சாபம், சாத்தானின் சாபம் அல்ல. துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. யார் இந்த கானானிய ஸ்திரீ? இயேசு யாரை பார்த்து சொன்னார்? ஸ்திரியே, விரும்புகிறபடி ஆக கடவுள். அவள் கானானிய பெண். கானானிய பெண் யார் தெரியுமா? சாபத்தை சுமந்தவள், தலைமுறையின் சாபம். சில நேரம் பேசுறோம்ல, ஏன் இந்த விபத்து, ஏன் இந்த மரணம், ஏன் இந்த கொடுமையான சம்பவங்கள்? ஏதோ ஒரு சாபம். தெளிவாக இந்த ராத்திரி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். அதே நேரம் அவர் 4 தலைமுறை விசாரிக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நல்ல கவனிக்க அன்போடு கேட்கிறேன், தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய தேவ மனிதர், இப்பொழுது தூத்துக்குடி மாவட்டம், அப்பொழுது அது திருநெல்வேலி மாவட்டம், அங்கே வாழ்ந்து காலம் சென்று போன ஒரு பெரிய மூத்த பரிசுத்தவான் தேவ மனிதர், உலகத்தால் அறியப்பட்டவர். அவர் தன்னுடைய செய்தியிலே ஒரு முறை இதை பதிவு செய்தார். என்ன சொன்னார் தெரியுமா? அவங்க தாத்தா, பெரிய தாத்தா, சின்ன தாத்தா, அவங்க தாத்தா எல்லாம் பெரிய நிலக்கிழார்கள், லேண்ட்லார்ட்ஸ், ஜமீன்கள். அப்போ அவங்க தோட்டத்தில் ஏலாவில் ஒரு முறை ஒரு ஏழை மனுஷனுடைய ஒரு மாடு போய் நல்ல விளைநிலங்களை சேதப்படுத்தி விட்டது. விளைநிலங்கள் சேதப்பட்டதுனால இவங்க தாத்தாமாரெல்லாம் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள், இவங்களை தட்டி கேட்கறது யாரும் கிடையாது. என்ன செய்தாங்களா தெரியுமா? எந்த மாடு இந்த விவசாயத்தை சேதப்படுத்திச்சோ அந்த மாட்டை மரத்துல கட்டி போட்டு உயிரோட உரிச்சிருக்காங்க. அந்த மாடை உயிரோட தொலியை உரிச்சிருக்காங்க. அது ரத்த வெள்ளத்துல கதறி கதறி செத்து போச்சான். இது அவர் தன்னுடைய வாயினாலே பதிவு செய்தது. ஏன்னா மாடு தப்பு பண்ணிருக்கு,
யாரும் கேட்க முடியல. இது அன்னைக்கு அவங்க ரொம்ப சண்டித்தனமா செய்துட்டாங்க. நடந்த சம்பவம் தெரியுமா? அவர் சொல்றாரு, அடுத்த தலைமுறைகள், என்னுடைய அப்பா, சித்தப்பா, பெரியப்பா தலைமுறைகள், அவங்க பிள்ளைகள், நான் என் கண்ணால பார்த்தவர் சொல்ல, யார் யார் அந்த செயலில் ஈடுபட்டார்களோ அடுத்த தலைமுறை இதுவரையிலும் கை சரியா வராது, கால் சரியா வராது. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளையோ 2 விரல் இருக்கும், கால்ல 2 விரல் இருக்கும், கையில 2 விரல் இருக்கும், சாபம். சொன்ன தேவ மனிதனே ஒரு கால் கொஞ்சம் பலகீனமா இருக்கும். இட்ஸ் a physical challenge. அவர் சொல்லாரு, என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் தப்புறேங்கிறார். எனக்கு மட்டும்தான் விரல் கரெக்டா இருந்துச்சு, யாருக்கும் இல்ல. ஐயா, ஒலிபெருக்கி நெல்லை கொடுக்கிற சகோதரா, டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தெளிவாய் சொல்லுகிறேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வந்ததுக்கு விதி முடிஞ்சவனை ஜாகணும், செத்தவனை தெற்கியோ வடக்கே ஏனாதனில் வாழ்கிறாயோ. 2 வார்த்தை, 2 வாழ்க்கை, ஒன்று சாபம், என்னோட ஆசீர்வாதம். இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தார். நீங்கள் நானும் சாபத்தின் தலைமுறை அல்ல, ஆசீர்வாதத்தின் தலைமுறை. நீங்கள் சாபமாய் இருப்பதை அல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. கானானினா என்ன அர்த்தமா சொல்லுங்க? கானான் சபிக்கப்பட்டு போனவன், தலைமுறையின் சாபம். நல்ல என்ன கவனிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சகோதரா, சகோதரி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியுமானால், இயேசுவை விசுவாசிக்க முடியுமானால், இயேசுவை நம்ப முடியுமானால், அருமை விசுவாசிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இனி எனக்கு சாபம் இல்லை. நான் சாபமாகிறதற்காக எனக்கு என்னுடைய சாபத்துக்கு பதிலாய் கல்வாரி சிலுவையிலே இயேசு எனக்காய் சாபமானார். இனி எனக்கு சாபம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையிலும் சிலுவை மரணம் இயேசுவுக்கு மாத்திரமல்ல, ரோம அரசாங்க நாள் முதற்கொண்டு ஒரு பெரிய கொடூரமான மரண தண்டனை உண்டு, சிலுவையின் மரணம். நான் நிறைய அரபு நாடுகளுக்கு நான் சுற்றி பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், ஊழியங்களுக்கு போயிருக்கிறேன், போக இருக்கிறேன். இன்றைக்கும் கொடூரமான தண்டனையை அடைக்கப்பட்ட அரபு தேசத்தில் கொடுக்கிறார்கள். கையை வெட்டிடுவாங்க, காலை வெட்டிடுவாங்க. கொடூரமான காரியத்தை செய்தால் அவனை கொன்று குற்றவாளியை ஒரு கிரைன்ல தூக்கி விட்டுருவாங்க. சாயங்காலம் வரைக்கும் அவன் தூங்கிட்டே இருப்பான். அந்த வழியா போறவங்க எல்லாம் பேசுவாங்க, இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறான், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்திருக்கிறான், அதனால அவன் மரத்துல தூக்கி போட்டிருக்கிறாங்க. சபம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கினார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹலோ, உங்களுக்கு எனக்கு நியாயப்பிரமாணம் என்ன தெரியுமா? நரகம். இந்த நரகாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆமென். நமக்கு விரோதமாக எழுதியிருந்த எழுத்தை அவர் குலைத்தார். சிலர் தலையெழுத்தும்பாங்க, அது எங்க தலையெழுத்தும்பாக. நம்ம தலையெழுத்து என்ன தெரியுமா? பாவத்திலே வாழ்ந்து நரகத்துக்கு போயிருக்கணும். ஆனா தலையெழுத்து அவர் மாற்றினார். என்ன மாற்றினார் தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்ததனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது. இன்னைக்கு எனக்கு நரகம் இல்லை, எனக்கு நித்திய ஜீவன், எனக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவள் யார்? கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ யார்? சாபத்தின் தலைமுறை, சாபத்தை சுமந்தவள். விசுவாசியுங்கள், நம்புங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற சந்தேகங்கள் வெளியேறட்டும். ஒருவேளை போன தலைமுறையிலும் சாபத்துக்குள் இருக்கலாம். ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், இயேசுவை நம்பினது உண்மையானால், இயேசுவை ஆராதிப்பது உண்மையானால், திரும்பவும் ஆணித்தரமாய் சொல்கிறேன், உங்களுடைய என்னுடைய சாபத்தை இயேசு சுமந்து விட்டார். இனி எனக்கு சாபம் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. Glory be to God. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும், நிறைய சம்பவங்களை சொல்ல. ஒரு ஊழியத்தை முடிச்சுட்டு
ஒரு முறை நான் உணவருந்தி கொண்டிருந்த போது ஒரு சகோதரி எனக்கு சாப்பாடு பரமாறி கொண்டிருந்தார்கள். சிரித்து கொண்டே இருந்தார்கள். என்ன சிஸ்டர், உங்களுடைய சிரிப்பு வித்தியாசமா இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒரு நர்ஸ், நான் ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையிலே பணியாற்றினேன். அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ அந்த நாட்களிலே என்னுடைய டாக்டர்ஸ் ஃபேமிலி என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் அபார்ஷன் செய்கிறதற்கு உடந்தையா இருந்தாங்க. அபார்ஷன்ல நான் 3 பகுதி உண்டு. ஒன்று நார்மல் அபார்ஷன், ஒன்றும் செய்ய முடியாது. சில டாக்டர் அட்வைஸ் பண்ணி பண்றது, சேர்ந்து வேணுக்குன்னே பண்றது. அது பேரு தமிழ்ல சிசு கொலை. அது அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. அவங்க சொல்றாங்க, எங்க டாக்டர் 2 பேருக்கும் பிள்ளைகள் இல்லை. நான் கேள்விப்பட்டு 10, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முந்தி உள்ள சம்பவத்தை பேசுறேன். எங்க டாக்டருக்கு பிள்ளைகள் இல்லை, 2 பேரும் டாக்டர். அவங்க ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்கள டாக்டர் ஆக்குனாங்க. அவங்க ஹஸ்பண்ட் டாக்டர், எடுத்து வளர்த்த பிள்ளை, அடாப்ட் சைல்டு. அவளும் படிக்க வச்சு டாக்டர் ஆனாங்க. இப்ப அவங்களுக்கும் பிள்ளை இல்லை, அவங்களும் இப்ப ஒரு பிள்ளை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க வேலை என்ன, சைடு இன்கம் என்ன, மருத்துவமனைக்கு வர்ற நிறைய பேரை சோகமாக்குறத விட இல்லீகல் சைல்ட கொல்றதுதான், சிசு கொலை பண்றதுதான் வேலை. ஆண்டவர் பார்த்தா, நீ இப்படியா தலைமுறைகளை கொல்ற, உனக்கு தலைமுறையா இல்லாமக்கிறவனு கை வச்சுட்டார். விளையாட்டா எண்ணி விடாதிருங்கள். ஆனா ஒருவேளை உங்கள் மனதுக்குள் ஏதாயிலும் குற்ற உணர்வு இருக்குமானால் இந்த ராத்திரி உங்கள் வாழ்வை ஒப்புக் கொடுங்கள். சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுங்கள். நீங்கள் சாபத்தின் தலைமுறை அல்ல, ஆசீர்வாதத்தின் தலைமுறையாய் மாறுவீர்கள். இயேசு அப்படி மாற்றுவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது அதே வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் திருப்பி வாசிங்கள். கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். கானான் சபிக்கப்பட்டவன். 2, அவன் தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு. 2வது என்ன தெரியுமா? கானானியர்கள் என்றால் அடிமை, ஸ்லைவ், அடிமைத்தனம். நல்ல புரிந்துகள். சிலரை வியாதி அடிமைப்படுத்துகிறது, சிலரை பாவம் அடிமைப்படுத்துகிறது, சிலரை சரியா தவறான சுவாபங்கள் அடிமைப்படுத்துகிறது. மத்தியானம் சாப்பிட்டு இருக்கும்போது யாரோ மறைவாக இருந்த ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை உபவாச காலையில் எங்களுடைய சபையில் பார்வையற்றவர்களுக்கான ஒரு ஜெபம் வைத்திருந்தோம். அது முடிந்து எல்லாரையும் உபசரித்து ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு இருந்தபோது என் சபையை சார்ந்த ஒரு அன்பு மூத்த விசுவாசி ஒரு சகோதரர் காட்டி கொடுத்தார். ஒரு சகோதரி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சகோதரி ரோட்டு ஓரத்திலிருந்து யாரும் பார்க்கவில்லை என்று எண்ணி மதுபானத்தை திறந்து அவ மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கத யாரோ ஒளிச்சிருந்து எடுத்து போட்டு விட்டாங்க. வைரல் ஆயிடுச்சு. ஒரு பெண் அடிமைத்தனம். நீங்க நம்ப முடிகிறதா? இங்க இருந்து சில கிலோமீட்டருக்கு அங்கே பல வருஷத்துக்கு முந்தைய அந்த ஏரியா ஃபுல்லா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்டியன் பீப்புள் இருக்கிற வரும்போது நான் அந்த பகுதியில் பார்த்தேன். 1-2 கன்வென்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு பல வருஷத்துக்கு முந்தி. நான் இப்படி ஒரு கன்வென்ஷன்ல பேசிட்டு கீழே இறங்கும் போது ஒரு வாலிப தங்கச்சி என்னை பார்த்து, பாஸ்டர் எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு ஜெப குறிப்பு எழுதியிருக்கேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்க ஊர் பக்கத்தில் உள்ள கதையை தான் பேசுறேன், ஒரு ஜெப குறிப்பு என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தந்து விட்ட அந்த தங்கச்சி. நான் ரூம்ல போய் பார்த்து இரவு ஜெபித்து நித்திரை போகும் என்பதாக அந்த பேப்பர் எடுத்து வாசித்தால் நாங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட திருச்சபையை அவங்க எழுதியிருக்காங்க. எனக்கு அப்பா அம்மா 2 சகோதரமார் உண்டு, நான் ஒரு மகள், ரொம்ப நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு எழுதிட்டு. என் தகப்பனார் ரொம்ப நல்லவர், என் சகோதரமார் ரொம்ப நல்லவங்க. ஆனால் என் தாயார் மதுபானத்துக்கு அடிமையாகி விட்டார்கள். ஹலோ, நான் வட இந்தியா கதையை பேசல, உங்க கன்னியாகுமரி கதையை பேசிட்டு இருக்கேன். எனக்கு திருப்பி வாசிக்கிறேன். தப்பா எழுதிட்டாள் அந்த பிள்ளை. எழுதியிருக்கிறேன், என் தாயார் மதுபானத்துக்கு அடிமையாக இருப்பதனால் என் குடும்பமே கண்ணீர் வடிக்கிறது. என் தகப்பனார் ரொம்ப நல்லவர், என் சகோதரர் ரொம்ப நல்லவன். அந்த சகோதரி பின்னாட்களில் அறிந்து கொள்கிற ஒரு காரியம் கிடைத்தது. அப்பொழுது அவள் சொன்னாள், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, நாங்கள் ஜெபம் பண்ணோம். எங்க ஏரியாவில் பெரிய பிரச்சனை வந்து எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற மதுபான கடையை அகற்றுகிற ஒரு காரியத்தை அரசாங்கம் செய்தது. என் தாயாரை இந்த பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அடிமை என்பது பயங்கரமான ஒன்று. பாருங்க, நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நல்ல ஒரு மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் வாழ்ந்த ஒரு சகோதரியை ஒரு மதுபானம் அடிமைப்படுத்துமானால் இன்னைக்கு நிறைய காரியம் மனுஷனை அடிமைப்படுத்துது. செல்போன் அடிமைப்படுத்துது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் சிலது அடிமைப்படுத்துது. சாப்பாடு நேரத்தை விட
நண்பர்களோடு பேசுகிற நேரத்தை பார்க்கலாம், பெற்றோரோடு பேசுகிற நேரத்தை பார்க்கலாம், வேதம் வாசித்து ஜெபிக்கிற நேரத்தை பார்க்கலாம். ஏதோ ஒன்று யாரையோ அடிமைப்படுத்துகிறது. அல்ல கவனிங்க, தோத்திரம். இவள் யார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது அவள் சாபத்தின் தலைமுறை மாத்திரமல்ல, இரண்டாவது அடிமைப்படுத்தப்பட்டவள். அடிமைக்கு அடிமை. யாரோ ஒருத்தர் அடிமையா இருக்காங்களா, அவங்களுக்கு இவங்க அடிமையா? நீங்க ஒரு நாள் அடிமையா இருப்பது தேவ சித்தம் அல்ல. இயேசு எதுக்கு வந்தார் தெரியுமா? உங்களை என்னை விடுதலையாக்க. வேதம் சொல்கிறது குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்பது உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பாவம், சாபம், அநியாயம், அக்கிரமம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த கூட்டங்கள் வைத்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஏன் இந்த சத்தியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறோம்? முதல் நாள் கொஞ்சம் நான் கவனிச்சேன். ஒரு கூட்டத்தை முடித்து ரயிலில் பயணமாய் வந்து கொண்டிருந்த போது முதல் நாள் கூட்டத்தை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தேன் தெளிவாய். அன்னைக்கு அந்த பிரசங்கியார் பைபிளுடைய இன்ட்ரோடக்ஷனை நிறைய சொல்லி கடைசியில் சவுலை கர்த்தர் எப்படி பிரித்தெடுத்தாருங்கிற காரியத்தை சொல்லி முடித்தார். சரிதானா? ஆமென். நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்ததனால் ஆன்லைன் மெசேஜை நான் பார்த்துட்டே வந்தேன். ஆண்டவர் விடுவிக்கிறவர். நாம ஒன்றுக்கும் அடிமையா இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாசிங்க 1-2 வசனத்தை. தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்கள். டைட்டஸ் சாப்டர் 3 verse 3. 3ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்கள். Glory to God. தீத்து 3ஆம் அதிகாரம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமை. பாருங்க, அவருக்கு எதுக்கு அடிமை? பலவிதமான இச்சைகளுக்கும் பலவிதமான இன்பங்களுக்கும் அடிமைப்பட்ட முற்காலத்தில் என்றால் இயேசுவை அறிகிறதுக்கு முன்பு, இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பு, இயேசுவின் தகப்பனாய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்பு முற்காலத்தில் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். யோசிச்சு பார்த்தீங்களா? பலவிதமான இச்சைகளுக்கு பலவிதமான இன்பங்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். இயேசு உலகத்துக்கு எதற்கு வந்தார்? ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இயேசு வந்த நோக்கம் விடுதலையாக்க இயேசு வந்தார். இயேசுங்கிற வார்த்தைக்கு பெயர் ரட்சகர். ரட்சகர் என்றால் விடுவிக்கிறவர் அர்த்தம். ஜீசஸ் இஸ் a savior. Savior means savior அப்படினாலே ரட்சகர், redeemer என்ற அர்த்தம். இயேசு விடுவிக்கத்தான் வந்தார். ஒரு விடுதலை இல்லாம இருக்கீங்களோ? இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கானானிய ஸ்திரீயினுடைய 2வது அனுபவம் என்ன தெரியுமா? 1 சாபத்தை சுமந்தவள், 2 அவள் அடிமையானவள். இன்னும் சில வசனத்தை வாசிப்பீங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியன் சாப்டர் 2 verse 7. 2:7 வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்தார். நீங்களும் நானும் அடிமையாக கூடாது என்பதற்காக நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்ல கவனிங்க, அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். தோத்திரம். அடிமையின் ரூபம் என்றால் என்ன? யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே வேலைக்காரர்களை வைத்திருப்பார்கள். வெளியே இருந்து வருகிறவர்களை கால் கழுவி துடைத்து வீட்டுக்குள் எடுப்பார்கள். அடிமை போல அடிமை வைத்திருந்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பந்தியை விட்டு எழும்பி அறையிலே துணியை கட்டி கொண்டு எல்லாருடைய கால்களையும் கழுவினார். நல்ல கவனிக்க முடியும், அன்போடு கேட்கிறேன். அடிமைக்கு சுமை சுமத்துவார்கள். இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து போனார். சிலுவையை அவர் சுமந்து போனார். உங்களுக்காக எனக்காக. அவர் பார்த்தபோது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் பார்த்தபோது விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தார். எதுக்கு தெரியுமா? நீங்களும் நானும் அடிமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பாவத்துக்கும் சாபத்திற்கும் அசிங்கத்துக்கும் அருவருப்புக்கும் ஏதோ ஒன்றுக்கு அடிமையாய் இருக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்காக எனக்காக அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் chapter 4 verse 7. 4:7 வாசிங்கள். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல். அந்த வார்த்தை நல்ல கவனிங்களே. இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறாய். நீ அடிமை அல்ல, புத்திரன்.
எப்படி பிள்ளைகளா மாறுறோம்? தோத்துறோம். சுதந்திரவாளி என்னைக்கும் அடிமை அல்ல, அடிமை என்னைக்கும் சுதந்திரவாளி அல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நீ அடிமையாயிராமல், கவனிங்கம்மா, நீ பாவத்துக்கு அடிமையாயிராமல், நீ வியாதிக்கு அடிமையாயிராமல், பலவிதமான இச்சங்களுக்கு இன்மைகளுக்கும் நீ அடிமையாயிராமல் நீ புத்தரனாய் இருக்கிறாய். புத்தரனாய் இருந்தால் நீ சுதந்திரம். எல்லா ஆசீர்வாதங்களும் தலைமுறையின் ஆசீர்வாதங்கள் பெற்றோருக்கு தானே. அப்ப எப்படி புத்திரனா மாறணும்? யோவான் 1:12 John chapter 1 verse 12 வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், படித்தவர்களோ படியாதவர்களோ, ஏழையோ உயர்ந்த பணக்காரரோ உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ, சிறியவர்களோ பெரியவர்களோ, ஆடோ பெண்ணரோ, இந்தியரோ வெளிநாட்டுக்காரனோ, எவர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். Bible says hallelujah, we are the children of God. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய புத்திரராக இருக்கிறோம். அல்லது ரோமர்ல வாசிக்கிறோம், பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பைபிள் சொல்லி ஏனி நான் அடிமை அல்ல. ஏன் தெரியுமா? நான் இயேசு விசுவாசித்தேன். இயேசு என் தகப்பன், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் ரட்சகர். எனக்காக அவர் இயேசு மரித்தார். என் கைகளின் பாவத்துக்காய் கைகளில் ஆணி, என் மெய் வாய் கண் மூக்கு செவி, என் தலை செய்த பாவத்திற்காய் அவருடைய தலையில் முட்கிரீடங்கள், என் சரீரம் செய்த பாவத்திற்காய் விலாவிலே குத்தப்பட்டார். என் கால் செய்த பாவத்திற்காய் கால்களில் அவர் ஆணி அறையப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசுவே நீர்தான் என் ஆண்டவர் என்று விசுவாசிக்க முடியுமானால், என்றைக்கு அவரை நம்புனீர்களோ, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு விசுவாசித்தீர்களோ, அன்று முதல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நான் அவருடைய பிள்ளைன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை சொல்லுங்களேன். ஒன்னு 2 பேருக்கு பிள்ளைகளா இருப்போம், ஒன்னு ஏசநாதருக்கு பிள்ளைகளா இருப்போம், இல்ல சாத்தானுக்கு பிள்ளைகளா இருப்போம். ஒன்னு வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்போம், அல்லட்டா இருட்டின் பிள்ளைகளா இருப்போம். வேதம் நம்மை குறித்து சொல்லுகிறதுன்னா இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே, பகலின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள். ரெண்டாவது என்ன தெரியுமா? அவ அடிமம்மா, அடிமைக்கு அடிமை. ஆபிரகாம் லிங்கன் கால வரையிலும் அந்த அமெரிக்க தேசத்திலே விலைக்கு வித்தாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அடிமைகளாக வைத்திருந்தார்கள். சவுத் ஆப்பிரிக்காவில் இந்தியாவை சேர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்த போது கொண்டு போய் கப்பலாய் கொண்டு போய் அடிமைகளாய் கொண்டு போய் இறக்கினார்கள். பக்கத்தில் இருக்கிற இலங்கை தேசத்துக்கு நான் பல முறை போயிருக்கிறேன். 10-15 முறைக்கு மேல நான் இலங்கை தேசத்துக்கு போயிருக்கிறேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா இலங்கையில 3 விதமான இலங்கை தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று, இலங்கை தேசம் முழுவதும் நான் பயணம் செய்திருக்கிறேன் பல முறை. அந்த பகுதியில் வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம், அவங்க சொல்றாங்க நாங்க இங்கே உள்ள தமிழர்கள்ங்கிறாங்க. கொலம்போ சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க இருப்பிடம் 2 இருக்கும், இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க, பிசினஸ் பீப்புள். அங்க இருக்கிற கண்டி பதுளை அப்படின்னு சொல்லி அந்த மேல நியூரோலியா அப்படின்லாம் இடம் இருக்குது, அப் கண்ட்ரிஸ், மலை பிரதேசங்கள். அவங்க சொல்றாங்க நாங்க 150 வருஷத்துக்கு முந்தி, 100 வருஷத்துக்கு முந்தி, 75 வருஷத்துக்கு முந்தி நாங்கள் தேயிலை தோட்டத்திற்காக நாங்கள் இங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறோம்னு சொல்றாங்க. கவனிச்சிங்களா? பல இடத்துல ஜனங்கள் இருக்கிறார்கள், அடிமைகளாய் இருந்தார்கள், அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, ஏதோ ஒன்றை நீ அடிமையாக்கி விட்டது. இந்த ராத்திரி தெளிவாய் சொல்கிறேன், வாலிப தம்பி, நீ ஏதோ ஒன்றுக்கு சிக்கி இருக்கிறாய். உனக்கு ஆலயத்தில் பணிபுரிய உனக்கு ஆசை உண்டு, வேலை செய்ய ஆசை உண்டு, அந்தரங்க பாவத்திலே ஏதோ ஒன்றில் சிக்கி இருக்கிறாய். இந்த ராத்திரி இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீ அடிமையாயிருப்பது தேவ சித்தம் அல்ல. கிறிஸ்தவ குடும்பம் நல்ல வாழ்க்கை, ஆனால் யாருக்கோ எதுவோ தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாயிருக்கிறாய். நீ அடிமையாயிருப்பது தேவ சித்தம் அல்ல. உனக்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஆமென். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பார்வோன் முன்பாக போய் பேசுகிறான். அப்ப பார்வோன் என்ன சொன்னான் தெரியுமா? 10 முறை வாதை வருகிறது. அப்படி வேண்டாம்,
புருஷராகி நீங்கள் மாத்திரம் போங்கள் என்று சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் வேண்டிக் கொண்டது என்று சொல்லி, இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னார். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தப்பட்டார்கள். நீங்க கவனிங்க, மூணாவது ஒரு கூட்டத்தை காண்கிறேன். அந்த உபவாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். டியூட்டானமி சாப்டர் 7 verse 1. இந்த கானானியர்கள் யார்? கவனிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமான 7 ஜாதி, 7 ஜனம் பெருத்த ஜாதி. அதுல ஒன்றுதான் இந்த கானானியர்கள். வாசிப்பீங்களா? 7:1 உபவாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. கவனிங்க, 40 வருஷம் தான் ஒரு தலைமுறை. 40 years ஒரு ஜெனரேஷன் அப்படின்னா 40 years அப்படின்னா கவனிங்க. இப்ப 430 வருஷம் இவங்க எங்க இருக்காங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்காங்க? எகிப்துல. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 தலைமுறை, ஒரு 10 தலைமுறை இஸ்ரவேலில் இருக்கிற பெரிய ஜாதி யாரா மாறிட்டாங்க? இந்த 7 ஜாதிகள். அதுல ஒரு ஜாதி யாரு? கானானியன். இவன் நினைச்சிருப்பான், நாங்க 10 தலைமுறை ஆயிடுச்சு இல்ல, நாங்க more than 10 generation, நாங்கள் அதிகமான 10 தலைமுறை உள்ளவர்களாக இருக்கிறோம், இனி எங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு ரொம்ப மதப்புல இருந்திருப்பாங்க, ரொம்ப மெப்புல இருந்திருப்பாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை துரத்தி விடுவேன், துரத்தி விட்டு நான் அந்த தேசத்தை உனக்கு தருவேன். அப்ப கானானியர்கள் யார் தெரியுமா? இதுவரைக்கும் அனுபவித்திருந்த ஆசீர்வாதங்கள், இதுவரைக்கும் இருந்த நன்மைகள், இதுவரைக்கும் இருந்த பொசிஷன், அதை விட்டு துரத்தப்பட்ட ஒரு தலைமுறை தான் இந்த கானானிய தலைமுறை. எத்தனை பேருக்கு விளங்குச்சு? துரத்தப்பட்டீங்களோ? குடும்பத்தால துரத்தப்பட்டீங்களோ? சமுதாயத்தால துரத்தப்பட்டீங்களோ? நண்பர்களால துரத்தப்பட்டீங்களோ? யாராலே துரத்தப்பட்டீங்களோ? உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். பாஸ்டர் அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will rest you. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். யார் உங்களை துரத்தினது? ஆசீர்வாதங்களை புரிந்து கொண்டு கள்ள கையெழுத்து உங்களை வாங்கிட்டு உங்களை அற்பமா துரத்திட்டாங்களா? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. கவனிங்க, துரத்தப்பட்டவளை போல இருக்கிறாயோ, உமேல் அவர் கர்சனையா இருக்கிறார். வாசிங்களா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். துரத்தப்பட்ட மக்கள் மேல் ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 16ஆம் அதிகாரம் அவருடைய 4ஆம் வசனம் 16 verse 4. மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள், மோவாபே, துரத்திவிடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா துரத்திவிடப்பட்ட என் ஜனப்பா, அது உங்ககிட்ட தங்கட்டமா? உன் மேல யார் கரிசனை இல்லை? உன் புருஷன் மேல கரிசனை இல்லையா? உன் பெற்றோர் மேல கரிசனை இல்லையா? உன் உறவுகள் மேல கரிசனை இல்லையா? ஒருவேளை உங்களுக்கு அரசாங்க வேலை இல்லை, அவங்களுக்கு எல்லாம் அரசாங்க வேலை, அவங்க நல்ல வெல்சூடு ஆயிட்டாங்க, உங்களை அற்பமா சொல்றாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னை துரத்தி விட்டாலும் அவர் சொல்லுகிறார், அப்ப உன் மேல அவர் கரிசனையா இருக்கிறார், உன்ட தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்பு, அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். Come on. சங்கரிப்பு ஒளிந்து போம், ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான். மிதிக்கிறவர்கள் தேசத்தில் இராத. ஆண்டவர் சொல்லுகிறார், துரத்தி விடப்பட்டவன் மேல் அவர் கரிசனையா இருக்கிறார். துரத்தி விடப்பட்டவன் மேல் கரிசனையா இருக்கிறார். இவர்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல், நன்மைகளை அனுபவிக்க முடியாமல், பூர்வீகமாக இருந்த ஏதோ ஒன்றை இழந்தது போல தோன்றுகிறதோ. கோர்ட்ல கூட முடியலையோ? எழுதி வச்சுக்க, கோர்ட்ல நீங்க தோத்தது மாதிரி தெரியலாம், தோத்துற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது வாய்க்காமல் போகும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவான், அவன் 7 வழியாய் ஓடி போவான். ஒருவேளை தேனீக்களை போல உங்களை வளைந்து கொள்ளலாம், முள்ளில் பட்ட நெருப்பை போல அவர்கள் அணைந்து போவார்கள். கானானி சந்ததி என்றால் யார் தெரியுமா? சாபத்தின் தலைமுறை. கானானி சந்ததி என்றால் யார் தெரியுமா? அடிமையின் தலைமுறை. கானானி சந்ததி யார் தெரியுமா? ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் 10 தலைமுறை தாண்டும் போது துரத்தி விடப்பட்டவர்கள்.
ஒருவேளை அது போல இருக்கிறீர்களோ, ஐயா என் நிலைமை அப்படித்தான் இருக்குது, என் பிள்ளை நிலைமை அப்படித்தான் இருக்குது, என் குடும்ப நிலைமை அப்படித்தான் இருக்குன்னு சொல்றீங்களோ, உங்களுக்காக தான் இந்த கூட்டம், உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, உங்களுக்கு தான் அந்த பிரசங்கம். மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஓகே, கம் ஆன். 4வது பாருங்களேன், சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். சகரியா 14:21. அப்பொழுது எருசலேமிலும் யூதேயாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். நல்ல கவனிங்க, எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளை சமைப்பார்கள். அந்த பலியிடுகிற யாவர் வந்து அதை எடுத்து சமைப்பார்கள். என்ன கவனமா பாருங்க. அந்த நாள் முதல் கொண்டு சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே, சேனைகளின் கர்த்தருடைய ஆலயத்தில் யாதொரு கானானியனுக்கும் இருப்பதில்லை. நல்ல கவனமா கேக்குறீங்களா? பானை இருக்குமா, அது கர்த்தருக்கு பரிசுத்தமா. பலி செலுத்துற எல்லாரும் வந்து அதை எடுத்துட்டு பலி செலுத்தலாமா? ஆனா யாருக்கு மட்டும் அனுமதி இல்லை. என்ன பேச மாட்டேங்க? பைபிள் வாசிக்கும் போது கவனிச்சீங்களா? அதான் மைக்கில் வாசிக்க சொன்னேன். கானானியனுக்கு மட்டும் அனுமதி இல்லை, அங்கீகாரம் இல்லை. அன்ரெகனைஸ்ட் பீப்புள், அங்கீகாரம் இல்லாத தலைமுறை, அங்கீகரிக்கப்படாதவர்கள் யோசிக்கிறாங்க, ஐயோ 12 கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் வரான், யூதா கோத்திரம் வரான், லேவி கோத்திரம் வரான், ஹலோ தான் கோத்திரம் வரான், எல்லா கோத்திரம் வரான். ஐயா எங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் இல்லை, எங்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம் இல்லை, எனக்கு மட்டும்தானே உரிமை இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? உங்களுக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். கானானியர்களுக்கு மட்டும் அங்கீகாரம் இல்லையா? ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது, அவள் ஒரு கானானி ஸ்திரீ என்று. அங்கீகாரம் இல்லாத தலைமுறையா கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிற நாட்கள் வருகிறது. எழுதி வைத்துக்கொள். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், வெட்கத்துக்கு பதிலாக உங்களுக்கு இரட்டத்துணையான பலன் வருவதாக. Glory be to God. உரபனா ஷியாந்தலோ ஹalleluya. அங்கீகாரம் இல்லாத தலைமுறை. பணம் இல்லாதனால எங்களை அங்கீகரிக்கலையோ, எங்க பிள்ளைகள் சரியா படிக்காதனால அங்கீகாரம் இல்லையோ, ஒருவேளை எங்களுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை அதனால எங்களுக்கு அங்கீகாரம் இல்லையோ, எங்களுக்கு கார் இல்ல, வசதியான வாழ்க்கை இல்ல, அதனால எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று புலம்புகிறாயோ, மனிதன் உன்னை அங்கீகரித்தாரோ இல்லையோ, உன்னை ரட்சித்து அபிஷேகத்தை அழைத்த கர்த்தர் உன்னை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஏற்றெடுக்கிறவங்க கையை தட்டி come on. Shikama mahantara emma sheke hantaro மனிதர் என்னை கைவிட்டாலும், ஒரடி சேர்ந்து பாடுவோமா? மாமிசம் என் கிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும், வாசிக்கிறீங்களா? அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், நல்ல கை தொட்டுமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி, நல்ல கைத்தடி சேர்ந்து பாடுமா? மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று விசுவாசத்தோடு இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என்னையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும். ஒரு சரணமுடன் பிசாசின் சோதனை பெருகிட்டாலும், பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் கம்பீரமாய் சொல்லுங்கள்.
இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்னிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதும் once again எந்த நாளிலுமே வாழ்வினிலே இயேசு போதும். நல்ல கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுங்களேன். come on ஹalleluya. தியானிச்ச போது யோசித்தேன், எல்லாருக்கும் அனுமதி, எல்லாருக்கும் அனுமதி. ஆனா கானானியனுக்கு மட்டும் அனுமதி இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டாங்க கல்யாணத்துக்கு, என்ன மட்டும் கூப்பிடல. எல்லாருக்கும் பால் காய்ப்பு சீட்டு கொடுத்தாங்க, நான் கூட பிறந்தவன், என்ன மட்டும் கூப்பிடல. விலக்கி வச்சுட்டாங்களா? நாள் வருதுமா, உன்னை அற்பமா பார்த்தவன் உன்னை அழகா எட்டி பார்க்க நாட்கள் வருகிறது. உன்னை பரியாசம் பண்ணினவன் கண்களுக்கு முன்னால உன் தலையை கத்தர் உயர்த்த போகிறார். ரொம்ப தூரத்தில் நாட்கள் பக்கத்தில் இருக்கிறது பிரதர். அங்கீகாரம் இல்லாத தலைமுறை, அங்கீகாரம் இல்லை. ஏன்னு கேட்க முடியாது. கானானியர்களுக்கு மட்டும் அங்கீகாரமே இல்லை. அங்கீகாரம் இல்லாத ஒரு தலைமுறை. உங்களை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. உன் வாழ்க்கையை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உன் பிள்ளைகளை அங்கீகரிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தோடு வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாகீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். எப்படி 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 சொல்லுங்க. அவங்க இஸ்ரவேலை பார்த்திலும் ஜனம் பெருத்தவர்கள், சரிதானா? இஸ்ரவேலை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதி. ஆனா இஸ்ரவேல் ராஜாவுக்கு முன்னால ஒரு கானானி ராஜனை தாழ்த்தினா அது ஓகேன்னு சொல்லலாம். ராஜாவுக்கு ராஜா பிரச்சனையா, வெற்றியும் தோல்வி வீரனு கழகன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா யாருக்கு முன்னால தாழ்த்தினாரா? கானானின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக, ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்பாக தாழ்த்தினார். யார் அந்த தலைமுறை பெருமையா சொல்ல முடியுமா? எங்க ராஜா பெரியவர்னு சொல்ல முடியுமா? ஐயா, யாபீன் ராஜா, கானானி ராஜா தாழ்த்தப்பட்டவன். சமுதாயத்துல, குடும்பத்துல, உங்க ஊர்ல, உன் திருச்சபையிலையா எங்கே தாழ்த்தப்பட்டாய்? நாட்கள் வருகிறது, எளியவனையோ சிறுமையின் எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்க போகிறார். 1 சாமுவேல் 2:8 வாக்குத்தத்தம் எடுத்துடுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமுறை, தாழ்த்தப்பட்டு போற ஒரு சூழ்நிலைமை. எங்கேயோ எவ்விடத்திலோ யோன தாழ்த்தப்பட்டனே, தலை குனிஞ்சிட்டனே. ஒன்னும் கவலைப்படாதுங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குறிப்பிட்ட கால வரையிலும் என்னுடைய குடும்பத்தில் பெரிய பணக்காரங்க இருந்தாங்க, நல்ல வசதி உள்ளவங்க இருந்தாங்க. இன்னைக்கு பெருமையா இல்லாம தாழ்மையா சொல்றேன், எந்த உள்ள சூழ்நிலையிலும் என்கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க. திருமணம் நீங்க இருப்பீங்களா? நீங்க செய்யலாமா? நீங்க இருக்கும்போது தான் செய்யணும் விரும்புறோம், உங்க தலைமையில தான் செய்ய விரும்புறோம். அதை நான் பெருமையா இல்லாம தாழ்மையா நான் சொல்றேன். நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. நாட்கள் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளை அற்பமா நினைச்சியா? என் பிள்ளை நீ தாழ்த்து நினைச்ச, நான் பாரு தூக்கி வைக்கிறேன் பாரு. கர்த்தர் நல்லவர். ஆமென் என்று சொல்லுங்களேன். உயர்த்துகிற நாட்கள் வருகிறது, மேன்மைப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஆமென். அவரின் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் தேற்றுகிறவர். உங்க மேன்மை அவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். உங்கள் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை கூட வாசிச்சீங்கன்னா
உள்ள போயிடலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 6:4. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பரதேசியா தங்கின கானான் தேசத்தை அவனுக்கு தருவேங்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? 10 தலைமுறைக்கு மேல அங்க யார் இருக்கா? கானானியர், எபூசியர், கிர்காசியர்லாம் இருக்கிறாங்க. இவங்க 430 வருஷம் எங்க மாட்டிட்டாங்க? எகிப்துல. இப்ப சொல்றாரு நான் உனக்கு தருவேங்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் 10 தலைமுறை இருந்தாலும் தன் சுதந்திரத்தை இழந்தவன். கானானியர் அர்த்தம் என்னமா? நம்ம நினைச்சுட்டே இருக்க, வாசிப்போம், பல நாள் வாசிப்போம். கானானிய ஸ்திரீ அப்படின்னு போயிருவோம் லைட்டா. எவ்வளவு வேதனை தெரியுமா? தெருவுக்கே வந்துட்டா. அவளை ஏன்னு கேட்க ஆள் இல்ல. இயேசுக்கு பின்னால வரா. இயேசுமே கண்டுக்கிடல. சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க அனுப்பிவிட்டுருங்கன்னு. பின்னால சொல்ல விரும்புறேன், நல்ல கவனிங்க. தோத்துறோம் சுதந்திரத்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரத்தை இழந்த குடும்பம், சுதந்திரத்தை இழந்து போனவர்கள் எங்கே வாழ்றதுன்னு தெரியல, எப்படி வாழதுன்னே தெரியல. கஷ்டப்பட்டு போயிருக்கீங்களோ? சொந்த வீட்டை கூட இழந்துட்டீங்களோ? சொந்த நிலத்தை இழந்துட்டீங்களோ? கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு உங்களை வாழ வைக்க போகிறார். இம்மையிலும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. முடிவிலே அந்த பரலோகத்தின் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். 1-2 வார்த்தைகளை வேகமாய் சொல்லி சில நிமிடத்துக்குள்ளாக உங்களை ஜெபத்தை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி அவள் யார் என்று ஒரு வசனத்தை மட்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆமென். அந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை வாசிங்கள். Matthew chapter 15 verse 22. 15:22 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்னார். கானானிய ஸ்திரீன்னு அர்த்தம் என்ன தெரியுமாமா? பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறவள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறவள். பிசாசின் போராட்டம், பயங்கர போராட்டம். யோபுக்கு நேரா வந்தது போல பிசாசின் போராட்டம். பிள்ளைகளை கை வச்சு ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் மரித்தது போல இந்த கானானிய சகோதரியுடைய நிலைமை என்ன? 1 சாபத்தை சுமந்தவள், 2 அடிமைத்தனத்துக்குட்பட்டவள், 3 துரத்தப்பட்ட நிலைமையிலிருந்து எங்கேயோ இருந்து துரத்தப்பட்ட ஒரு தலைமுறை, 4 அங்கீகாரம் இல்லாதவள், 5 தாழ்த்தப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, 6 சுதந்திரத்தை இழந்தவள், 7 பிசாசின் போராட்டம். கவனிங்க, நான் ஒரு பெரிய வீட்டில் தங்கி இருந்தேன் பல வருஷத்துக்கு முந்தைய கன்னியாகுமரி மாவட்டத்தில். ஒரு பகல் கூட்டத்தை முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் இரவு கூட்டத்துக்கு போகிறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னை யாரோ அமுக்கிறது மாதிரி ஒரு பெரிய பாரமா எனக்கு தெரியுது. அப்போ அந்த நாள் எனக்கு ஒரு தம்பி டிரைவராக இருந்தாங்க, ரொம்ப நல்ல தம்பி. அவங்க எனக்கு செய்ய வேண்டிய பணிவிடெல்லாம் செய்துட்டு படுத்தானா அவனை எழுப்பவே முடியாது. ரொம்ப டீப் ஸ்லீப் பண்ணுவான். உருட்டுனா கூட உருண்டுட்டு இருப்பான், எழும்ப மாட்டான், அப்படி ஆளு. ஆனால் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு கேட்டேன். இல்லை, யாரோ என் மேலே உட்காந்து அமுக்குறாங்கண்ணா. அப்படியான்னு நானே பாரமாக எழுப்பி உட்காந்துருக்கேன். இப்படி 2 நாள் பகலில் மட்டும் அந்த வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. கடைசி நாள் இந்த ஐயாவும் அம்மாவும், பெரிய வீடு, நல்ல வசதி, காரு, பங்களாலாம் இருக்குது. பிள்ளைகள் அவங்க சொன்னாங்க ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் இருக்காங்க, இப்படிலாம் சொன்னாங்க. முடிஞ்சு அவங்ககிட்ட பேசினேன். அவங்க நன்றி சொல்லிட்டு பேசும்போது என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, கவனமாக கேளுங்க, வீட்டில் சும்மா இருக்கும்போது பீரோவில் ஆடுமா. ஹலோ, எப்படி இருக்கீங்க நீங்கள்? உங்கள் இருதயம் ஆடிடாது? சாப்பாடு போட்டிருந்தா சாப்பிட்றதுக்கு நினச்சா திடீர்னு பார்த்தா சாப்பாடில் நரவல் இருக்குமா. நரவல்னா டேஷ், நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது, கெட்டியாளர் நெட்டில் போயிட்டு இருக்கு. தோத்துறோம். கவனிங்க, அசிங்கம். காரு சாவி இங்கே இருக்குமா, திடீர்னு காரு ஸ்டார்ட் ஆகுமா. வீட்டில் இருக்க முடியுங்களா? பேய்களின் குடியிருப்பு மாதிரி அது. வீடை பார்த்த 2 மாடி பங்களா. பையன் ஆஸ்திரேலியாவில் அங்கங்கே இருக்காங்க. நம்ம ஊழியக்காரங்க நம்மளையே பாரப்படுத்துது. அவங்க அதுக்கு தான் ஐயா ஊழியக்காரங்களை தங்க வைக்கும், அதுக்கு நாங்களா கிடைச்சோம். ஹலோ பாஸ்டர், எங்கள் வீட்டில் ஊழியக்காரங்க தங்கட்டுன்னு ஆசையா உபசரிச்சாக. பிறகுதான் கதை தெரிஞ்சது. அதுக்கோ போட்டு அந்த வயசான தாய் தகப்பனார கண்ணீரோடு ஆசீர்வதிச்சு மட்டும் விடுதலை கொடுத்துருங்கப்பா. பொறாமை, செய்வனை, பிரச்சனை இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல நடக்கும்.
பிசாசின் போராட்டம் உள்ளவள். அம்மா ஒன்ன மட்டும் தெளிவா சொல்றேன், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தெய்வகுமாரன் இயேசு வெளிப்பட்டார். ஒரு பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. சிலருக்கு ஒரு நாரங்காய் கண்டோன்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் நாரங்காய் வச்சுட்டாவ முதுகெலும்புள்ள விசுவாசியா இருக்கு. தோத்துரும். ஒரு நாரங்காய் வச்சா அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு பேப்பர் எழுதி வை. லே பைத்தியக்காரா, ஒன்றும் வைக்காதல, எனக்கு ஊறுகாய் போடணும் கேட்டியா, ஒரு 50 வயலன்னு சொல்லு. ஒரு முட்டை ஃபர்ஸ்ட் வேணும், முட்டை வச்சுட்டான், என் வீட்டில் ஓசை பிரார்த்த வைக்கணும். அட பைத்தியக்கார விசுவாசி இப்படி சொல்லாத, முதுகெலும்பு இருக்கா அவனுக்கு. அப்படி சொல்லி ஒரு முட்டை காணாது கேட்டியா, ஒரு 10 முட்டை எடுத்துட்டு வரலன்னு சொல்லணும். வச்சவன் செத்தான். தேங்காய் உடச்சி போட்டுருக்கா, சோர்ந்துடப்படாது. தோத்துற நல்ல தேங்காய் திருவி புட்டும் பயிரும் பப்படம் முடிச்சு அடிச்சு மாத்தணும் கேட்டியலா. இது அதுக்கு பயந்த கூட்டம் இல்ல, நாரங்காய்க்கும் தேங்காய்க்கும் பயந்த கூட்டம் இல்ல. உலகத்தில் இருக்கிறவரை பார்க்கிறோம் எங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். சவாலிட்டு சொல்ல முடியும். என் கையில பைபிள் இருந்தா உன் மந்திரம் தந்திரம் எந்திரம் ஒன்னும் பலிக்காது இயேசுவின் நாமத்தில். அவள் அப்படிப்பட்ட தலைமுறைதான். ஆனால் அவளுக்கு புரிந்து விட்டது, நான் ஒரு கானானிய தலைமுறை. இயேசு ஒருவர் வருகிறார். இயேசு வியாதிகளை குணமாக்குகிறவர். இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். இதுவரைக்கும் யாரையோ பின்பற்றி நான் ஏமாந்து போனேன், யாரையோ பின்பற்றி சோர்ந்து போனேன். இன்னைக்கு நான் யாரை பின்பற்ற போகிறேன்? இயேசுவை பின்பற்ற போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓகே, இப்ப அடுத்த பகுதி. இதுவரைக்கும் கானானி ஸ்திரீ யார் என்று உங்களுக்கு சொல்லி தந்தேன். 1-2 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். இவள் மன விருப்பம் நிறைவேற இவள் செய்தது என்ன? இந்த ராத்திரி உங்கள் மன விருப்பம் நிறைவேற நீங்கள் செய்ய வேண்டிய 7 காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். அவள் கானானி ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் தேவன். அவர் பழைய காலத்துக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்துக்கும் தேவன். Jesus is not a Old Testament God. God is your God. உங்கள் தேவன். அவர் பழைய ஏற்பாட்டுக்கு மாத்திரமல்ல தேவன். இந்த ராத்திரி நீங்கள் செய்ய முடியுமானால் அதே காரியத்தை இயேசு உங்களுக்கும் செய்வார். மன விருப்பம் நிறைவேற அவள் செய்தது என்ன? நம்பர் 1, நானே வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 22 28. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில், ஆண்டவரே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். 28 இயேசு அவளுக்கு பிரதித்துரமாக, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. நம்பர் 1, மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்ட சுகமாக வேண்டும் என்று சொல்லுங்க. சுகமாக வேண்டும் என்று மாற்றத்தை விரும்பியவள். உங்க வாழ்வில் விருப்பம் நிறைவேறணுமா? மாற்றத்தை விரும்புங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், விரும்புங்க. என் பிள்ளை ஞானஸ்தானம் பெறணும், விரும்புங்க. என் பிள்ளை அபிஷேகம் பெறணும், விரும்புங்க. நான் குடும்பமா கர்த்தரை ஆராதிக்கணும், விரும்புங்க. மாற்றத்தை விரும்புங்கள். வியாதி சுகமான விரும்புங்க. யோபு 14:14. பிசாசின் போராட்டம் ஒரு பக்கம், 10 பிள்ளைகளின் மரணம், நண்பர்களின் பரியாசம். ஒருவன் தத்துவரீதியா பரியாசம் பண்றான், ஒருவன் தெய்வீகமா பரியாசம் பண்றான், ஒருவன் அனுபவ ரீதியா பரியாசம் பண்றான். நண்பர்களின் பரியாசம். உறவினர்கள் எங்க போனார்கள் தெரியவில்லை. மனைவி சொல்றாள், ஏன் உலகத்துல உயிர் வாழ்ற, தேவரை தூஷித்து சாவியா அப்படிங்கிறா. அல்ல கவனிங்க. ஆனா யோபு சொல்றாரு 14:14 எனக்கு வாசிங்க. மனுஷன் செத்த பின் பிழைப்பாரோ, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும், அதுக்கு தான் அந்த கூட்டம். நீ மாற்றம் அடைகிறதுக்கு தான் அந்த கூட்டம். நீங்கள் செழிப்படைகிறதுக்கு தான் அந்த கூட்டம். நீங்கள் பரிசுத்தமாகிறதுக்கு தான் அந்த கூட்டம். நீங்கள் கிருபை பெறுகிறதுக்கு தான் அந்த கூட்டம். மாற்றம் தருகிற கர்த்தர். பாஸ்டர் முகவுரையில் அந்த வார்த்தையை சொன்னாங்க, மாற்றம் தரும் வார்த்தைகள். கவனிச்சிங்களா? நான் கவனிச்சுட்டே இருந்தேன். மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அவள் மாற்றத்தை விரும்பியவள். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன். எங்க அப்பா பெந்தகோஸ்து பாஸ்டர். எங்க வீட்டில் 8 பிள்ளைகள், 7 அக்கா. ஆண்டவர் 8வது ஒரு பையனை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன்னு பிறந்தேனா? ஹலோ, ஏன் இப்படி சிரிக்கீங்க? அன்னைக்கு 16 பிள்ளைகள்லாம் இருந்திருக்காங்க, 8 பிள்ளைகளுக்கு எப்படி சிரிக்கீங்களே? குடும்பம்னா ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன், 15 வயசுல ஞானஸ்தானம் பெற்றேன்,
17 வயசுல பின்மாற்றம். எனக்கு குடும்பத்துல கஷ்டம். எனக்கு 17 வயசுல எங்க அம்மாவுக்கு கேன்சர், மரணப்படுக்கையில் படுத்திருக்காங்க. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி சாதிச்சு வாழ்ந்தவங்க எங்க அப்பா அம்மா. வியாதி நேரத்தில் எங்க மாமா எல்லாம் அன்னைக்கு மிலிட்டரியில் இருந்தார், நல்ல பொசிஷன்ல இருந்தார், எவ்வளோ உதவி செய்திருக்கலாம். ஆனா எங்க தாய் சொல்லிட்டாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம். என் தாயாருடைய மரணப்படுக்கையிலே நாம பின்மாற்றம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் அழுதுட்டு இருக்காங்க, நான் ஒரு கடிதம் எழுதி வைத்து சென்னைக்கு ஓடி போக நான் ஆயத்தமா இருந்தேன். அன்புள்ள அப்பா அம்மா அறிவது தேடி வந்தா நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி சென்னைக்கு ஓடி போக நான் ஆயத்தமா இருந்த நாட்கள். அன்னைக்கு எங்க அம்மா அழுதாங்க. எங்க அம்மா சும்மா அழுததை நான் பார்த்ததே இல்லை. ஒண்ணு ஜெபமா இருக்கணும். அவங்க அழுதா. என்ன அழுதாங்க தெரியுமா? ஆண்டவரே, நான் உலகத்துல ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படல, என் ஓட்டத்தை முடிக்க நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தந்தீங்கல்ல, அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டால, அவன் ஊழியக்காரனா மாறுறத என் கண்ணு பார்க்கணும்ப்பா. தர தரையா கண்ணீர். 17 வயசுல ஊரை விட்டு ஓடி போனேன். சென்னையில ஒரு ஆண்டுகள் இருந்தேன். என்னுடைய 18வது வயசுல கர்த்தரனை சந்தித்தார். அல்லேலூயா. 1988 இருந்து 90 வரையிலும் சென்னையில் ஆரம்ப இறையில் கல்லூரி படித்தேன். 35 ஆண்டுகள் வேதாம கல்லூரி முடித்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறேன். போன வருஷம் தான் ஒரு கன்வென்ஷன்ல பேசும்போது திடீர்னு செய்தி வந்துச்சு, எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. நல்ல 92 வயது வரை என்னோடு பயணிக்க கர்த்தர் உதவி செய்தார். சாகிற வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சொட்டு மருந்து எங்க தாய் எடுத்ததே இல்லை. மருந்து பாவம் தப்புலாம் நான் சொல்லல. மருந்து நல்லது, டாக்டர் நல்லது. டாக்டரும் கைவிடுவாரு, மருந்தும் கைவிடும். இயேசு கைவிட மாட்டார். ஜீசஸ் never fails. ஒன்னு சொல்லட்டுமா? என் பிரசங்கத்தை மட்டும் பார்க்கலாமா? என் பிள்ளை பிரசங்கம் பண்றதை பார்க்கிற பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். என்ன மட்டும் ஒரு ஆம்பளை பிள்ளையா தூக்கல, எனக்கு 4 பிள்ளைகள் எடுக்கிறத வளர்க்கிற பாக்கியத்தை தாய்க்கு தந்தார். எனக்கு ஒரு பேரன் பிறந்தான். அவன் பேரன் எடுத்து கையில, நான் மும்பையில கன்வென்ஷன்ல பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு செய்தி வருது, மூத்த பேரன் வீட்டுக்கு வந்திருக்கிறான். பிள்ளையை கையில் எடுத்து எங்க அம்மா சொன்ன முதல் வார்த்தை, சுதந்திரவாளி வீட்டுக்கு வந்திருக்கிறான். தலைமுறைகளை நீ பார்ப்பாய். மாற்றத்தை விரும்புங்கள். மாற்றத்தை விரும்பணும். பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் எல்லாம் நல்லதான். பிள்ளை இன்ஜினியர் டாக்டர், பிள்ளை ரட்சிக்கப்பட்டானான்னு உனக்கு ஆசை உண்டா? குட்டி ரட்சிக்கப்பட்டாளா? உன் பிள்ளை வேதம் வாசிக்க ஜெபம் பண்ணுதா? மாற்றத்தை விரும்புறியா? இன்ஜினியர் வரணும், டாக்டரா வரணும். டாக்டர் இன்ஜினியர்லாம் பிறகு முதல்ல பிள்ளை ரட்சிக்கப்படட்டும், ஸ்நானப்படட்டும், அபிஷேகப்படட்டும், உன் பிள்ளை வேறுபடட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும்போதுதான் உன் பிள்ளைக்கு தாராள ஆசீர்வாதங்கள் வரும். மாற்றத்தை விரும்பு. ஒரு மாற்றத்தை விரும்பு. விருப்பம் நிறைவேற அவள் மாற்றத்தை விரும்பியவள். நம்பர் 2, 15ஆம் அதிகாரம் 22, 25 வாசிக்கிறேன். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். எப்படி கூப்பிட்டாள் தெரியுமா? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. 25, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை கூப்பிட்டாள். தாவீதின் குமாரன் என்று அவர்களுக்கு தெரியும். மேசியா யாரு? தாவீதின் குமாரன் தெரியும். ஆனா புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்கிறது? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இன்றைக்கு வரையிலும் யூதர்கள் இயேசுவை யாரா ஏத்துக்கிடல? என்ன ஒண்ணும் பேச மாட்டீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நவ். அல்லேலூயா. ஆனா இப்படி எல்லாரும் வீட்டுல மௌனம் மறந்த ஒருத்தர் வீட்டுல சண்டை வராது. கேட்டீங்களா? ஆப்போட் நல்ல ஆளு கேட்டீங்களா? அத்தூர் மக்கள் கொள்ளாங்க. வாதிறந்து சொல்லுன்னு என்ன வாசிக்கிறோம்? இன்னைக்கு வரை நான் இஸ்ரவேல் தேசம் போயிருக்கிறேன், பாலஸ்தீன் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன், ஜோர்டான் போயிருக்கிறேன், எகிப்து போயிருக்கிறேன். கண்ணால போய் பார்த்திருக்கிறேன். அங்க ஒரு சுவர் இருக்கிறது, அழுகையின் சுவர். யூதர் நீங்க வீடியோல பார்க்கலாம். நீங்க வேணா நெட்ல அடிச்சு பாருங்க, வெயிலிங் வால் அப்படின்னு அடிங்க. எருசலேம், இஸ்ரவேல், எருசலேம் வெயிலிங் வால் அடிங்க வரும். எல்லாம் தொப்பி வச்சு அழுதுகிட்டே இருப்பான், அப்படியே அழுதுகிட்டே இருப்பான். என்ன ஏன் அழுதான்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இங்க மேசியா வரலன்னு. இன்னைக்கு வரைக்கும் வரலங்கிறான். நம்ம கையில இன்னைக்கு எல்லாம் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கோம். கஞ்சி உண்டோ இல்லையோ, எல்லாருக்கும் செல்லு உண்டு. கட்டியலா போட்டு இந்த செல்லுக்கு அடித்தளம் போட்டது யார் தெரியுமா? யூதன். மோட்டர்வாலா கம்பெனி அவன் தான் ஆரம்பிச்சான். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகளில் மக்களுக்கு பிரயோஜனமான 25% கண்டுபிடிப்புகள் யூதரே. ஆனா அவன் ஒன்ன கண்டுபிடிக்க மறந்துட்டான். இயேசுதான் மேசியாங்கிறத, இயேசுதான் தாவீதின் குமாரங்கிறத கண்டுபிடிக்கல. ஆனா 2000 வருஷத்துக்கு முந்தி கண்டுபிடிச்சு ஒருத்தி இருக்கா, அவர் கானானிய பெண்.
அவன் சொன்னா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே, என்ன சொல்ல விரும்புறது தெரியுமா? விருப்பம் நிறைவேற மாற்றுகிறவரை அறிந்தவள். எதற்கு இந்த கூட்டம் தெரியுமா? மாற்றுகிறவரை நீ அறிவதற்கு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள். நம்ம அறிந்தது போதாது, மாற்றுகிறவரை அறியுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுறாங்கல்ல, இசை வேண்டாம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. இன்னும் நான் உண்மை அறியணுமே, நான் உண்மை இன்னும் கிட்டி 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 நான் சேரணுமே. அவர் மாற்றத்தை விரும்பினது மட்டுமல்ல, மாற்றுகிறவரை அறிந்தவள் அவர்தான் ஆண்டவர். இஸ் மை லார்ட். Jesus is son of David. இயேசு தாவீதின் குமாரன் என்கிற அறிவு. கர்த்தரை அறியுங்கள். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. எப்படி 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 மக்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். இவள் யார் தெரியுமா? மாற்றுகிறவரை அறிந்தவள். மூன்றாவது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, யாரிடத்தில் வந்து? இம்மா பிள்ளைக்கு சோம்பலன்னா வைத்தியர்கிட்ட போயிருப்பாளா, போயிருக்க மாட்டாளா? சத்தமா சொல்லுங்க. நாட்டு வைத்தியர், காட்டு வைத்தியர், எங்கெல்லாம் பார்க்கணுமோ வைத்தியம் பார்த்து பார்த்தே பைத்தியம் முடிச்சிடும். கேட்டீங்களா? அவரு சொல்லுவார், முதல்ல வந்திருக்கப்படாதான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சொத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு என்கிட்ட ப்ராப்பரா இருக்கும்போதா என்கிட்ட வந்த, நீ முதல்ல வந்திருக்கப்படாத, நானும் கொஞ்சம் வாழ்ந்திருப்போம்ல. அப்படி அர்த்தம் உங்களுக்கு விளங்கலையோ? லாஸ்ட்ல வந்தான்னு அர்த்தம். முதல்ல வந்திருந்தா இங்க கொள்ளலாம், எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குல்ல போட்டு. அவன் நல்ல நல்ல புரிஞ்சிருங்க. தோத்துறோம். இவ எங்க வந்தா தெரியுமா? இயேசுவிடத்தில் வந்தாள். யார்கிட்ட வரணும்? ஜெபம்னா வரணும், இயேசுவிடத்தில் வருகிறது. ஆராதனை என்றால் என்ன? இயேசுவிடத்தில் வருகிறது. சபை என்றால் என்ன? இயேசுவிடத்தில் வருகிறது. கன்வென்ஷன் கூட்டம் என்றால் என்ன? இயேசுவிடத்தில் வருகிறது. இயேசு சொல்லிட்டார்ல, யோவான் 6:37, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. குஷ்டரோகி வந்தான், சுகமாக்கினார். குருடன் வந்தான், பார்வையடை செய்தார். கல்லை தூக்கி எரிஞ்சு கொன்னு நியாயப்பிரமாணத்தின்படி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். விபச்சார ஸ்திரீ என்று நீ போ, பாவம் செய்யாதென்று வாழ வைத்தவர் இயேசு. மாற்றவரிடத்தில் வந்தாள். இயேசுட்ட வாங்கம்மா, அவர்கிட்ட வாங்க. அல்லேலூயா. ஒரு நாளும் புறக்கணிக்கவே மாட்டார். சொந்தக்காரன் கூட புறக்கணிப்பான், நண்பர் கூட புறக்கணிப்பான். தெரியும், எங்கேயாவது யார்ட்டையா போயிட்டீங்கன்னா வந்துட்டானு நினைச்சிருவான். ஆனா எப்ப வருவான்னு காத்திருக்கிறவர். இளையகுமாரன் கெட்டு போனது உண்மைமா. அவன் அண்ணன் சொன்ன மாதிரி வேசிக்கிறதுல ஆசி அழிச்சிருக்கலாம், பண்டித்துங்கிற தவிடு கூட கிடைக்கல. ஏன்னா இப்ப என் பிள்ளை எப்ப வருவான்னு காத்திருந்து அவனை கட்டி தழுவி அணைத்து அவருக்கு மோதிரம் போட்டு நல்ல வஸ்திரம் தரித்து ஒரு விருந்து வச்சு அழகு பார்த்தவர் தான் தகப்பன். உங்கள் வரவை அவர் எதிர்பார்த்திருக்கிறாள். மூன்றாவது, அவள் மன விருப்பம் நிறைவேற மாற்றுகிறவிடத்தில் வந்தாள். ஒரு அல்லிலே சொல்லுங்கள். இயேசுவிடத்தில் வந்து விடுங்கள். தேவ பிரசன்னத்தில் வந்து விடுங்கள். தேவ மகிமையில் வந்து விடுங்கள். தேவ கிருபையில் வந்து விடுங்கள். தேவனை ஆராதிக்க வந்து விடுங்கள். இதுவரை ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கல, நாளைக்கு காலையில் ஆராதனைக்கு வாங்க, கர்த்தரை ஆராதிங்கள், அவரிடத்தில் வாங்க. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். நாலாவது அந்த 15:22 மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீது குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டாள். சொல்லுங்க, மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, யாரை கூப்பிட்டாள்? கமான், சத்தமா சொல்லுங்க, யாரை கூப்பிட்டாள்? மாற்றுகிறவரை. யாரை மாற்று? வியாதியை மாற்றுகிறவர், கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், இம்மை வாழ்வை மறுமை நித்திய ஜீவனாய் மாற்றி நமக்கு தருகிறவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. மாற்றுகிற ஆண்டவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். கூப்பிட்டாள், இயேசுவே தாவீதின் குமாரனே. ஒருத்தன் கூப்பிட்டான் தெரியுமா? கண்ணு தெரியாது. அவன் என்ன கேட்டான்? என்ன போறாங்க எல்லாரும், அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் வச்சிருப்பான் ஒரு தட்டு, அதுல விழும் துட்டு, அவனுக்கு கண்ணு தெரியாது. பத்தியா? அவன் என்னன்னு கேட்டான். ஏசுநாதர் போறாருனாங்க. போட்டான் சத்தம், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாம் சொன்னாலே சத்தம் போடாது. இப்படியா பேசியிருப்பாங்க? பார்வையிட்ட அன்பு சகோதரா, சற்று அமைதலா இருப்பியா? அப்படியா சொல்லியிருப்பாங்க?
என்ன ஒன்றும் பேச மாட்டீங்க, பார்வையற்ற சகோதரனே சற்று அமைதியில் இருப்பாயாக அப்படியே சொல்லியிருப்பாங்களே, குருட்டு பாயல சத்தம் போடாத மிண்டாதரல அப்படிதான் சொல்லி பாவம் போட்டான். என்ன சத்தமா? இயேசுவே தாவீது குமாரனே, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ கூப்பிடு ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவருளி நீ அறியாது வெட்டாதுமான உனக்கு பெரிய காரியத்தை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் அவர் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர். மாற்றம் விருப்பம் நிறைவேற மாற்றுகிறவரை கூப்பிட்டால் இயேசுவை கூப்பிடுங்கள். நமக்காக மரித்து அடக்கமடைந்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இயேசுவை கூப்பிடுங்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15:23 வாசிக்கிறேன். 5வது, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். யாரையோ எதையோ பின்தொடர்ந்து ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இயேசுவை நான் பின்பற்றுவேன். பேதுருவை பார்த்து சொன்ன, என்ன பின்பற்றுப்பான், அவன் மனுஷனை பிடிக்கிறனா மாற்ற வேண்டார். தியாலஜிக்கு போகல, பைபிள் காலேஜ் போகல, ஒன்றும் போகல. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 ரட்சிக்கப்பட்டு நிழல் பட்டு சுகம். இயேசுவை பின்பற்றி நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீர்கள். இயேசுவை பின்பற்றி பாருங்கள், தலை சிறந்தவனாய் கர்த்தர்களை மாற்றுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லிலே சொல்லுங்களேன். பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு, சப்பானியை தூக்கி விடுறாரு. 40 வருஷம் முடந்தன், 40 வருஷம் முடங்கி போனவரை தூக்கி விட்டார். இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். 5வது யார் தெரியுமா? மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். யாரையோ பின்தொடர்ந்துராதுங்க, எதுவே பின்தொடர்ந்துராதுங்க. இன்னைக்குள்ள நவீன வாலிபர்கள் யாரையோ பின்தொடர்ந்துருவாங்க, எதையோ பின்தொடர்ந்துருவாங்க. யாரையும் பின்தொடர்ந்துடக்கூடாது. அந்த பாட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்கு, சில பாட்டை மேடையில பாடவே கூடாது. கட்டிலா நான் என் சர்ச்சில் சொல்லியிருக்கேன், சில பயிலோ பாட்டங்க பாடப்படாதுன்னு. ஏன்னா சிலருக்கு சினிமா பாட்டு மாதிரியா இருக்கு. சில சின்ன கிறுக்குகள் சினிமா பாட்டும் பாடுது. பேய் வந்துடும். யாரையும் பின்பற்றப்படாது, இயேசுநாதரை பின்பற்றணும். இயேசு சொன்னார், உன்னை ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இயேசு பரிசுத்தர், அவரை பின்பற்றினால் பரிசுத்தம். இயேசு தாழ்மை உள்ளவர், அவரை பின்பற்றினால் தாழ்மை. அவர் பொறுமை உள்ளவர், அவரை பின்பற்றினால் பொறுமை. அவர் தேவ சித்தம் செய்கிறவர், இயேசுவை பின்பற்றினால் தேவ சித்தம் செய்யலாம். அவர் ஜெபிக்கிறவர், அவரை பின்பற்றினால் ஜெபிக்கலாம். ஆண்டவர் நல்லவர். Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அவள் பின்பு மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தவள். 15:25 வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். புரிந்து கொண்டீர்களா? பணிந்து கொள்கிற ஒரே ஒருவர் மட்டும் தான் துதிக்கப்படத்தக்கவர், ஒரே ஒருவரை ஆராதிக்கத்தக்கவர், ஒரே ஒருவர் கனத்துக்குரியவர். அவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை அல்லேலூயா சொல்லுங்கள். அவரை பணிந்து கொள்ளுங்கள். ஆமென். உங்க சர்ச்சில் அழகாக எழுதி போட்டிருக்கு பார்த்தீங்களா? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். ஆராதனைக்குரியவர், ஆராதனைக்கு யோகியன் இயேசு மாத்திரமே. மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். கடைசியா பாருங்க 15:28, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு. யார் தெரியுமா அவள்? மாற்றுகிறவரை விசுவாசித்தவள். அந்த நேரமே அவள் ஆரோக்கியமானாள். எளிமை இருப்போமா? கண்களை மூடுமா? இந்த ராத்திரி கர்த்தர் மன விருப்பத்தின்படி செய்கிறார். வருவாய் தருணம் இதே, வருவாய் தருணம் இதே. வாசிங்க. Glory to God. Hallelujah. Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. எல்லாரும் எளிமையா இருப்போமா? சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபிக்க போகிறோம். Praise the Lord. Praise the Lord. நல்ல கைத்தடி சேர்ந்து பாடுமா?
அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் வானத்தின் கீழ் நல்ல கைத்தட்டி பாடுமா வானவர் இயேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழியவரே வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்தன் பலவீனமோ சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார் உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிடுவார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா அரலிகா பஷிகதுலோ சுடிபிட பகஷியாந்தலர பௌரா ஹalleluya ஓரபலாரி அங்கரமாசியாந்தோ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே திரளாய் தேவ சமூகத்தில் கூடி இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த ராத்திரிய மன விருப்பம் நிறைவேறணும். கானானிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தேவன் ஏன் வேதத்தில் இப்படி எழுதி வைத்திருக்கிறது கைவிடப்பட்ட நிலைமையிலே சாபத்தை சுமந்த நிலைமையிலே இப்படி ஒருவளுக்கு ஒருத்திக்கு குடும்பத்துக்கு அற்புதம் செய்ய முடியுமானால் உங்கள் தலைமுறைக்கும் அற்புதம் செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர் ராத்திரி எனக்கு ஒரு விருப்பம் நிறைவேறாதா, என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்றவங்க கானானிய ஸ்திரியை போல என் விருப்பம் நிறைவேறணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க பார்க்கல, வெட்கப்படாம நல்ல கையை உயர்த்துங்க. கரங்களை ஆண்டவர் பார்க்கட்டும், உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கட்டும். கையை உயர்த்தின உங்களை ஆண்டவர் தொட போகிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த பகுதியில உங்கள் மன விருப்பம் நிறைவேறணும். ஒருவேளை சாபமா, துரத்தி விடப்படும் நிலைமையா, சுதந்திரத்தை இழந்த நிலைமையா, இயேசு உங்களை பார்க்கிறார், இயேசு உங்களை கவனிக்கிறார். ரிகா பல்ல ஹந்தோரோ லோரி அந்தரே ரிகா போலு ரிகம் ஷேஹே ஹந்தோரோ லோரா ஹௌரபா ஷேகே போ லோரோ கோஷி அந்தே. ஹalleluya. ஆண்டவரே கரம் உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை தொட்டுருங்கப்பா, இவங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இவர்கள் மேல இயேசுவின் நாமத்தில் மன விருப்பம் நிறைவேறுவதாக. பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, தலைமுறை குறித்தோ,
என்ன விரும்புகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் இவர்கள் மன விருப்பம் நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஐயா கீழே போடுங்க. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுத்துறேன். ஒருவேளை மருந்து கைவிட்டிருக்கலாம், மருத்துவம் கைவிட்டிருக்கலாம். கொஞ்சம் பலகீனமா இருந்த இயேசு எனக்கு அற்புதம் செய்வாரா அப்படின்னு சொல்றவங்க ஒரு கையை உங்க பலகீனமான இடத்துல வச்சுக்கிடுங்க. ஒரு கையை பரலோகத்து நேரம் உயர்த்துங்க. உங்க விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இப்பொழுது ரைட் நவ், இப்பொழுது இயேசு உங்களை தொட போகிறார். கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கம்மா. ஊழியக்காரங்க கை வைக்கிறது தப்பு இல்லை. எப்போதுமே யாரையோ சார்ந்து வாழ்ந்துட கூடாது. நீங்க இயேசுவை சார்ந்து வாழ. நாங்கெல்லாம் ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள். நாங்க ஏதோ பெரியவங்கன்னு சொல்ல விரும்பல. இயேசு தான் பெரியவர். நாங்க ஆராதிக்கிற இயேசு தான் பெரியவர். நாங்க பிரசங்கம் பண்ற இயேசு தான் பெரியவர். இயேசு தான் உங்களை தொட போகிறார். துடா கபா ரகபனா உரபலா ஷேகரேல் ரியாந்தரோலோரா. ஊழியர்கள் கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில் மறைந்திருக்கிற பலகீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஒருவேளை ஹalleluya தூர நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தூரத்தில் இருக்கலாம். விசுவாசத்தோடு அவர்கள் ஜெபிப்பார்களானால் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நரம்புகள், எலும்புகள், தசைகள், திசுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பலனடைவதாக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடலாமா? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடலாமா? ஹalleluya. Hallelujah.